ஆதிமொழியாம் அன்னை மொழி, மண்ணில் பிறந்த முதல் மொழி, உலக மொழிகளின் தாய்மொழி, ஈடில்லா இலக்கிய மொழியாகிய எம் செந்தமிழுக்கு எனது முதல் வணக்கம். பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம், எளிமையின் பிறப்பிடம், தன்னம்பிக்கையின் திறவுகோல், அறியாமையை அகற்றி அறிவை புகட்டும் கல்வியையும் பணிவை கற்றுக் கொடுக்கும் பண்பையும் எங்களுக்கு வழங்கி வரும் நமது வேளாளர் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பழந்தமிழர் நாகரிகமாம் ஹரப்பா நாகரிகம் பற்றி கலந்துரையாட தங்களை அன்புடன் அழைக்கிறோம். வருகின்ற மாணவிகளுக்கு முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரப்பா நாகரிகத்திலிருந்து அறிந்து கொண்ட பல்வேறு தகவல்களிலிருந்து எதனை நாம் நடைமுறை வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஐயா? ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு தொன்மையான நாகரிகம். 3600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே தோன்றிய ஒரு முதன்மையான நாகரிகம். உலகம் முழுவதும் அந்த சமயத்திலே 5-6 நாகரிகங்கள் தோன்றின. சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், மாய நாகரிகம், மஞ்சள் நதி, சீனாவில் இருக்கின்ற மஞ்சள் நதி நாகரிகம், இந்தியாவிலே சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் வேறு நாகரிகத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் நகர கட்டமைப்புடைய ஒரு தெளிந்த அளவிலே மனித வாழ்க்கை அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அந்த 5 நாகரிகங்களே முதன்மையான நாகரிகம் எது என்று எடுத்துக்கொண்டால் அது ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகம் தான் என்று முதலிலே சொல்லலாம். இந்த ஹரப்பா நாகரிகத்தை பற்றி, மொஹஞ்சதாரோ காரியநகரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பு உலக வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3600 ஆண்டுக்கு முன்பு மனிதன் ஒவ்வொரு இடத்தையும் நதியை தேடி போனான். அந்த நதியின் ஓரத்தில் தான் நாகரிகங்கள் அமைந்தன. அந்த நாகரிகத்தின் அமைத்தில் தான் எகிப்தாக இருந்தால் நைல் நதி நாகரிகம், சுமேரியாவாக இருந்தால் டைப்ரிட்டிஷ் நாகரிகம், மஞ்சள் நதியாக இருந்தால் மஞ்சள் நதியினுடைய நாகரிகம் சைனாவிலே, அங்கே மாய நாகரிகம் அந்த அசோக நதியில் உருவாகி தான் அந்த நாகரிகங்கள். அதில் சிந்து சமவெளி நதியில் கரையில் உருவாகி தான் மொஹஞ்சதாரோ கரப்பா என்ற நாகரிகம். ஆனால் மொஹஞ்சதாரோ கரப்பாவுக்கு ரெண்டுக்கும் 600 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. அந்த 600 கிலோமீட்டரும் நம்ம நாகரிகம் மிகுந்த பகுதியாகத்தான் இருக்கின்றது. 2 நகரங்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்கின்றன. ஒன்று மொஹஞ்சதாரோ கரப்பா. அந்த நகரத்தினுடைய கட்டமைப்பு என்பது இன்று நவீன உலகத்தில் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நகர கட்டமைப்பு இருக்கின்றது. விசாலமான சாலைகள், கழிவுநீர் செல்வதற்கு பாதை, குடிநீர் செல்வதற்கு பாதை, வீடு என்றால் திட்டமிட்ட வீடுகள், அதிலே கழிவறை, குளியலறை போன்றவைகள் இருந்திருக்கின்றன. அதற்கு மேலாக பொது குளம் இருந்திருக்கின்றன, பொது மண்டபம் இருந்திருக்கின்றன. ஒரு நகரம் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அந்த நகரத்தினுடைய அத்தனை அமைப்பும் அதில் இருந்திருக்கின்றன. இன்று இல்லாத அளவிற்கு கூட அன்று நல்ல முறையில் அதை அமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் மொஹஞ்சதாரோ கரப்பா நாகரிகத்தினுடைய தொன்மையான நாகரிகத்திற்கு எடுத்துக்காட்டு. அதற்கு மேலாக மொஹஞ்சதாரோ கரப்பா நாகரிகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் உள்ளே செல்கின்ற பொழுது அது பெரிய நாகரிகம். 1924ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் தொழிலாளர் ஆட்சியார் மார்சல் என்பவர் அந்த நாகரிகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து இப்படி இந்த நாகரிகம் எப்படி தோன்றியது, எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கின்றார். அப்பொழுது ஆராய்கின்ற பொழுதுதான் மொஹஞ்சதாரோ கரப்பா என்பது முதலிலே நாகரிகமாக அவர்கள் செல்லவில்லை. ரயில்வே ரோடு எடுக்கிறதுக்காக அங்கே செங்கல்லாம் இருக்க முடியும். அந்த செங்கலெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் அங்கே போகிறாங்க. அந்த செங்கல்லாம் எடுத்து பார்க்குறது பார்த்தா எல்லாம் கட்டமைப்பு முழுவதும் நகர கட்டமைப்பாக இருக்கிறது. மிகப்பெரிய குளம் இருக்கின்றது, சிவ வழிபாடு இருக்கின்றது. அந்த நாகரிகம் மிக்கவராக இருந்தவர்களுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. உணவுப் பொருட்களை பதப்படுத்தக்கூடிய உணவு கிடங்கெல்லாம் இருக்குது. அதை பார்த்து இவ்வளவு ஆச்சரியமாக இருந்தால் அந்த நாகரிகத்தை தொடர்ந்து அதை ஆராய்ச்சி செய்து அவர் 1924ஆம் ஆண்டு அதை வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கு முன்பு தான் இந்தியாவுடைய நாகரிகம் உலக அளவிலே தெரிஞ்சது. அதற்கு இந்திய நாகரிகம் என்பது நம்முடைய கங்கை சமவெளி நாகரிகம் அல்லது காவிரி நாகரிகம் தான் தெரிந்து கொண்டிருந்தோம். ஆகவே உலகத்தினுடைய முதன்மையான மூத்த நாகரிகமாக சிந்து சமவெளி நாகரிகம் விளங்கியதற்கு காரணம் 1924 நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். மொஹஞ்சதாரோ கரப்பா நாகரிகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் நடைமுறை வாழ்க்கைக்கு இன்றைக்கு நமக்கு தேவையான என்று எடுத்துக்கொண்டால் நாள் கணக்கிலே மணிக்கணக்கிலே தெரிந்து கொண்டால் தான் அந்த நாகரிகத்தினுடைய தொன்மையானதை தெரிந்து கொள்ளலாம். சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டால் முதலிலே கட்டட அமைப்பு, திட்டமிட்ட நல்ல ஒழுங்கான கட்டட அமைப்பு, அதே போன்று சாலை வசதி, அதே போன்று சாக்கடை வசதி, அதே போன்று பொதுக்குளம், அதே போன்று மக்கள் வாழ்வதற்கு கழிவறை என்று தனியாக அமைக்கப்பட்டது, பொது மைதானம், இவற்றையெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. இதை 3600 ஆண்டுகளுக்கு முன்பே அதை திட்டமிட்டிருக்கின்றார் என்றால் அவர் நாகரிகத்தில் எந்த அளவிற்கு உச்சத்தில் இருந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அவர்கள் சமயம் என்று எடுத்துக்கொண்டால் சிவ வழிபாட்டிலே அவர்கள் நல்ல முறையிலே சிவ வழிபாட்டில் இருக்கின்றார்கள். அந்த வழிபாட்டுடைய சில எச்சப்பொருள்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பொருளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கண்ணியமிக்க ஒரு தெய்வமிக்க வழிபாடாகத்தான் அவர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள். அதற்கு எடுத்துக்கொண்டால் அவர்கள் பண்பாட்டு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு அவர்கள் எந்த விதமான போர்க்கருவியும் பயன்படுத்தவில்லை. அந்த மொஹஞ்சதாரோ கரப்பா நாகரிகத்தில் எங்கேயும் போர்க்கருவியே கிடைக்கல. அப்படி கிடைக்கின்ற பொழுது அவர்கள் அமைதியை விரும்புபவர்களாக, சாந்தமிக்கவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய முக்கிய தொழிலாக
நகரமைப்பு கட்டமைப்பிற்கு வணிகத்திற்கு அடுத்தபடியாக விவசாயம் சிறந்து விளைந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து நதி என்பது மிகப்பெரிய நதி. ஒரு காவிரியை போல 10 மடங்கு மிக்க நதி. அந்த நதியிலே சிறந்த முறையிலே விவசாயம் செய்திருக்கிறார்கள். பல்வேறு பொருட்களை விவசாயம் செய்திருக்கின்றார்கள். அந்த விவசாய பொருள் எதுன்னு தெரியல. குறிப்பாக நெல், கோதுமை இதை போன்றவைகளெல்லாம் விவசாயம் செஞ்சுருக்காங்க. அதை சேமித்து வைக்கிறதுக்கு மிக பெரிய கிடங்குகள் வசதி அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டியது பல்வேறு பண்பட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், பண்பாடாக எப்படி வாழ்வது, எப்படி கட்டட அமைப்பை வைத்துக் கொள்வது, எப்படி பொது விதியை பயன்படுத்துவது, தெய்வ வழிபாடு எப்படி இருப்பதெல்லாம் அவர்களுடைய நடைமுறையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் தான் உலகத்திலேயே முதன்மையான நாகரிகம் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு என்று நான் கூறுகிறேன். ஹரப்பா நாகரிகத்தின் போது பின்பற்றிய விவசாய முறைக்கும் நாம் தற்போது பின்பற்றும் விவசாய முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று தாங்கள் நினைக்கிறீர்கள் ஐயா? அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் அன்றைய சூழ்நிலையிலே விவசாயத்திலே உலகத்திலேயே சிறந்து விளங்கினார்கள். நதிநீர் பாசனம் என்பதை முதலில் உலகத்துக்கு எடுத்துக்காட்டியவர்கள் அவர்கள்தான். சிந்து நதியை ஒழுங்குபடுத்தி அதை விவசாய பகுதியாக மாற்றி அந்த பகுதி முழுவதும் விவசாயம் செய்திருக்கின்றார்கள். அதற்கடுத்தபடியாக அந்த விவசாயம் உயர்ந்த அளவிலே பாதுகாக்கக்கூடியதாக இன்றைய இருக்கின்ற எப்படி நம்ம பாதுகாப்பு பட்டங்கள் வைத்திருக்கிற உணவுப் பொருட்களை பாதுகாக்கின்றோமோ அதே திட்டமிட்டு அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அன்றைய விவசாய முறைக்கும் இன்றைய விவசாய முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இன்று இயந்திரமயமாக மாறிவிட்டது. அன்றைய முழுவதும் மனித உழைப்பு மற்றும் மாடுகளை வைத்து நாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் ஏற்கலப்பை என்று சொல்கிறோங்களோ அதெல்லாம் அன்றைய அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது பயன்பாட்டு நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் கிடைத்த நாணயங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். காளை மாடு இருக்கின்றது, மற்றும் ஏர் உழுவது போன்ற நாணயங்கள், இது போன்ற பொருட்கள்னா பயிர் வளர்வது போன்ற நாணயங்கள், இது போன்றவெல்லாம் விவசாயத்துறையில் அவர் சிறந்து விளங்கியதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அவர்கள் இவ்வளவு செல்வ செழிப்பாக வீடு கட்டி இவ்வளவு வாழ்ந்ததுக்கே காரணம் அடிப்படை விவசாயத்திலே அவர்கள் நல்ல முறையிலே திட்டமிட்டு வாழ்ந்தது தான். அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் இது போன்ற பொருளாதார தொழிற்சாலைகளோ அல்லது இயந்திரமயமானதோ எதுவும் கிடையாது. முழுக்க விவசாயம் சார்ந்தது, அடுத்த மனித வாழ்க்கை தான். ஆக அப்படிப்பட்ட மனித வாழ்க்கை சீரும் சிறப்பமாக அமைப்பதற்கு விவசாயம் தான் உயர்ந்திருந்தது. ஆனால் அன்றைய விவசாயத்துக்கும் இன்றைய விவசாயத்துக்கும் பார்க்கின்ற பொழுது நிறைய மாறுபாடுகள் இருக்கின்றன. இன்றைக்கி நவீன இயந்திரங்களை பயன்படுத்துகின்றோம், அன்று நவீன இயந்திரங்கள் இல்லை. ஆனால் அன்றைய உற்பத்தியான அந்த பொருளிலே எந்த விதமான நச்சுத்தன்மையும் இல்லை. ஆகவே நச்சுத்தன்மை இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அவர்கள் இன்று கூட அந்த சிந்து சமவெளியினுடைய மேற்கு பகுதிகளுக்கு சென்றால் 90 வயது 100 வயது வாழக்கூடிய மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சிந்து சமவெளி நாகரிகம் விவசாயத்திலேயே எப்படி நைல் நதி நாகரிகம் எப்படி விவசாயத்திலே முதன்மையான நாகரிகம் என்று சொல்கிறோமோ அதைவிட ஒரு சிறந்த நாகரிகமாக விளங்கியிருக்கிறது என்றால் சொல்ல வேண்டும். ஒரு தனி மனிதனுக்கு தேசத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்வது எந்த அளவிற்கு முக்கியம் ஐயா? நாம் வாழ்வதற்கு வாழ்வே அடிப்படையாக இருப்பது தேசம்தான். அந்த தேசத்தின் மூலம் தான் நம் வாழ்க்கையை அமைந்திருக்கின்றது. நாம் இன்று சுதந்திரமாக இன்று படிக்கின்றோம். ஒரு குடும்ப அமைப்பு, அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு குடும்ப அமைப்பு இருக்கின்றது, கல்வி சாலை இருக்கின்றது, நல்ல சாலை வசதிகள் இருக்கின்றது, நமக்கு வருமானம் கூடிய தொழில்கள் இருக்கின்றது, அதற்கு மேலாக நமக்கு பாதுகாப்பு என்பதில் போலீஸாக இருக்கின்றது. அதற்கு மேலாக நம்ம நாட்டை சுற்றி எத்தனையோ எதிரி நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளை எல்லாம் நாம் பாதுகாக்கக்கூடிய எது என்றால் அடிப்படையில் நாடு தான். அந்த நாடு வரலாற்றை நாம் நல்ல முறையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஹிஸ்ட்ரியினுடைய வரலாற்றை பற்றி சொல்கிற போது ஹிஸ்ட்ரி இஸ் த டோர்ஸ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. வரலாறு தெரியாத மனிதன் ஒன்றுமே தெரியாத மனிதன் என்று தான் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு தெரிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நாகரிகம் சிறப்பு என்பதெல்லாம் தெரியும். குறிப்பாக ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்தினுடைய சிறப்பு தெரிஞ்சால் தான் அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு நல்ல முறையில் படிக்கணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், நம் குடும்பம் எப்படி வளர்ந்தோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தான் நாட்டினுடைய அமைப்பும். நாம் நாட்டினுடைய பெருமை தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை முறையிலே முன்னேற்றம் இருக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களாக இருந்தால்தான் அந்த நாடு முன்னேற்றம் நடந்த நாடாக, வல்லரசு நாடாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தை முதலே சொன்னோம். அந்த நாகரிகம் எப்படி வளர்ந்திருந்தது என்றால் நம்முடைய வரலாறு தெரியும்படி தான் நம்முடைய பெருமை தெரிகிறது. அதே போன்று நாட்டினுடைய பெருமை மிக மிக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒருவனுக்கு என்ன படிப்பு இருக்கின்றதோ முதலிலே அந்த நாட்டினுடைய வரலாறு, அந்த நாட்டுப்பற்று, நாட்டினுடைய எவ்வாறு நம்ம இந்த நாட்டிலே வாழ்கின்றோம், இந்த நாட்டினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாட்டுப்பற்று, மொழிப்பற்று இருப்பது மிக மிக அவசியம் என்று கூறிக்கொள்கிறேன். ஹரப்பா நாகரிகம் நகர கட்டமைப்பிற்கு பெயர் போனது என்பதை நாம் அறிவோம். அதனை நாமும் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்த முடியுமா ஐயா? நடைமுறை ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம் என்பது நகர கட்டமைப்பிலே ஒரு சிறந்த நாகரிகம். அன்றைய உலகத்திலே ஏற்பட்ட சுமேரிய நாகரிகமோ, எகிப்து நாகரிகமோ அல்லது மாய நாகரிகமெல்லாம் நாகரிகத்தில் சிறந்து விளங்கினார்கள் கூட இவ்வளவு பெரிய நகர கட்டமைப்பு எங்கேயுமே கிடையாது. ஆகவே உலகிலேயே முதல்ல உருவாகிய நகர கட்டமைப்பு நாயகம் மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் தான்.
ஆகவே அப்படிப்பட்ட அந்த கரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோ நாகரிகத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்திலே எப்படி நகர அமைப்பு அமைக்க வேண்டுமோ அதே அமைப்பை அன்றைய காலகட்டத்திலே அமைத்திருக்கின்றார்கள். இன்று நாம் ஒரு வீட்டிலே இருந்து மழைநீர் செல்வதற்கென்று ஒரு தனி வாய்க்கால் அமைத்திருக்கின்றோம். வீடுகளுக்கு செல்வதற்கென்று பெரிய சாலைகள் அமைத்திருக்கின்றோம். வீடுகளில் இருந்து வரக்கூடிய கழிநீர் செல்வதற்கு தனியாக ஒரு கால்வாயை அமைத்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் குளிப்பதற்கென்று ஒரு பெரிய நீச்சல் குளங்களை அமைத்திருக்கின்றார்கள் என்றால் இன்றைய நடைமுறையில் அமைத்திருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற எப்படி நம்ம ஊரை எடுத்துக்கொண்டால் கூட நல்ல சாலை வசதி வேணும், நல்ல சாக்கடை வசதி வேணும், நல்ல மழைநீர் சேமிப்பு இதெல்லாம் வேணும். அதெல்லாம் அந்த காலகட்டத்திலே அவர் செய்திருக்கின்றால் அதைத்தான் நம்ம பின்பற்றிக்கணும். இப்பொழுது நம்ம ஈரோட்டை எடுத்துகிட்டால் கூட பாதாள சாக்கடை அமைக்கிறோம். அது அவங்க அவர்களே அந்த காலத்திலே நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார். அதே மாதிரி மழைநீர் சேமிக்கிறோம், அதே அவர்கள் காலத்திருக்கின்றார். பொது நீச்சல் குளங்களெல்லாம் அமைச்சு இன்றைக்கி எல்லாத்துக்கும் நீச்சல் பயிற்சி கொடுக்கிறோம், அது அந்த காலகட்டத்திலேயே அமைத்திருக்கின்றார்கள். அதே போன்று பல்வேறு பகுதிகளுக்கு செல்வக்கூடிய அளவிற்கு சாலை வசதிகளை நல்ல முறையில் இந்த மொஹஞ்சதாரோ கரப்பா என்கிற தனித்து 600 கிலோமீட்டருக்கு சாலை வசதி கொண்ட மிகப்பெரிய ஒரு சாலை வசதி கொண்டதாக இருந்திருக்கின்றது. ஆகவே அந்த நாகரிகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறையா இருக்கின்றது. அதில் நகர கட்டமைப்பு என்பது அவர்கள் காட்டிய வழியில் நாம் சென்றால் நகர கட்டமைப்பின் சார்பாக எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. இன்று இருக்கின்ற சுகாதாரக்கேடு பிரச்சனை அல்லது சாலையில் ஏற்படுகின்ற இடர்பாடு பிரச்சனை, நிறையா விபத்துகள் ஏற்படுகிற பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக அதில் தீர்ந்துவிடும். நவீன நகர கட்டமைப்பினுடைய முன்னோடி தான் மொஹஞ்சதாரோ கரப்பா நாகரிகம் என்று சொல்லலாம். அங்கே இருக்கின்ற கட்டட அமைப்புகள் இன்றைய கட்டட அமைப்புக்கு சமமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அவரிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறையா இருக்கின்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்துவெளி நாகரிகம் தற்போதைய இந்திய மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாங்க ஐயா. சிந்துவெளி நாகரிகம் வந்த பின்னால்தான் இந்தியாவினுடைய பெருமை உலகளவிலே தெரிந்தது. அதற்கு முன்பால் நம்முடைய சுமேரிய நாகரிகத்தை பற்றியும் எகிப்து நாகரிகம் பற்றியும் அல்லது வேறு உலகத்தினுடைய நாகரிகத்தை பற்றி தான் தெரிந்து கொண்டிருந்தோம். சிந்து சமவெளி நாகரிகம் வெளியே வந்த 1924க்கு பிறகு தான் இந்தியா எவ்வளவு தொன்மையான நாடு, எவ்வளவு வளமிக்க நாடு, எவ்வளவு நாகரிகமிக்க நாடு, எவ்வளவு உலகத்திலேயே சிறந்த கலாச்சாரங்களை கொடுத்த நாட்டில் முதன்மையான இடத்திற்கு வந்தது சிந்து சமவெளி நாகரிகத்தை நமக்கு தெரிந்த பின்னால் தான் உலகத்திற்கே நம்முடைய பெருமை தெரிந்தது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் சிந்து சமவெளி நாகரிகத்தை தெரிந்து கொள்வதற்கு பின்னால் தான் உலகத்திலே அளவே இந்தியாவை திரும்பி பார்த்தார்கள். இந்தியா இவ்வளவு வளமிக்க நாடாக இருந்திருக்கின்றது, இவ்வளவு நாகரிகமிக்கவர்களாக இருந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய அந்த நாகரிகத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல பேர் தேடி இந்தியாவிற்கு வந்தார்கள். ஆகவே இந்தியா என்பது உலகத்தினுடைய நாகரிகத்தினுடைய முதல் ஒளிவிளக்காக விளங்குகிறது என்றுதான் கூற வேண்டும். ஐயா, ஹரப்பா மக்கள் தனி குடும்ப அமைப்பை பின்பற்றினர். நாமும் தனி குடும்ப அமைப்பை பின்பற்றுகிறோம். நடைமுறை வாழ்க்கைக்கு தனி குடும்ப அமைப்பு சிறந்ததா, கூட்டு குடும்ப அமைப்பு சிறந்ததாங்க ஐயா? ஹரப்பா நாகரிகத்தை பார்க்கிற பொழுது வீட்டினுடைய அமைப்பு, ஒரு வீடு என்பது அவர்கள் தனி மனிதராக வாழவில்லை. ஒரு குடும்பம்னா தாய் தந்தை குழந்தைகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு, ஒரு குடும்பமாக இருந்தது. அது ஒரு கூட்டு குடும்பம் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது நாகரிகம் மிக்கவர்களாக விளங்கினார் கூட ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை தான் அமைத்தார்கள். இன்றைய நகர அமைப்பிற்கும் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் அன்றைய வாழ்க்கைக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கின்றன. இன்று தனி குடும்பம் என்பது தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சு கணவன் மனைவியுடன் குழந்தையுடன் வாழ்வது தான் அமைப்பு என்கிறோம். அன்றைய காலகட்ட அமைப்பு அது மாதிரி ஒரு நாகரிகம் அமைப்பில்லை. ஆகவே அந்த மொஹஞ்சதாரோ கரப்பா நாகரிகத்தில் பின்பற்றிய நாகரிகம்தான் ஒரு சிறந்த நாகரிகம். அதை நாமும் வருகின்ற காலத்தில் பின்பற்ற வேண்டும். இதுவரை நாம் பின்பற்றி வந்தோம். மேற்கத்திய நாகரிகத்தின் காரணமாக அல்லது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக அல்லது தொழிலினுடைய முன்னேற்றம் காரணமாக சில நாகரிகங்களில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மாற்றத்தின் காரணமாக கூட்டு குடும்ப வாழ்க்கை மாறிவிட்டது. ஒரே கிராமத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை மாறிவிட்டது. அல்லது கூட்டாக எல்லா இடத்திலும் செல்வது, ஒரு கோயிலுக்கு செல்வது, ஒரு திருவிழாவை நடத்துவது, ஒரு திருமண நிகழ்ச்சியை நடத்துவது என்பதெல்லாம் சில மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. எந்த மாறுபாடு ஏற்பட்டாலும் மனித உணர்வு என்பது கூட்டமாக வாழக்கூடியதான் மனித உணர்வுடைய முக்கிய நோக்கம். அந்த உணர்வை மீறி ஏன்னா ஒரு உலகத்தில் அத்தனை உயிர்களுக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு உணர்வு இருக்கின்றது. அந்த உணர்விலே மனிதனை இப்படி கூட்டமாக வாழக்கூடிய சோசியல் அனிமல் தான். அந்த கூட்டமாக வாழக்கூடியவன் தனி மனிதனாக வாழ முடியாது. அவன் அப்பார்ட்மெண்ட்ஸில் போனாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு 100 வீடு இருக்கும். ஒரு நகரத்துக்கு தனியாக போனால் கூட அங்கே ஒரு 20 வீடு இருக்கும். ஆகவே தனி மனிதனாக பிரிந்து விட்டார் என்று சொல்ல முடியாது. குடும்பம் மட்டும் தனியாக அமைத்து கொண்டார்கள். வாழ்வது இந்த சமூகத்தில் தான் அவர் வாழ்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மொஹஞ்சதாரோ கரப்பா நாகரிகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதே அமைப்பில் சில மாற்றங்கள் காரணம் இன்றைக்கி இருக்கின்ற பொருளாதார வசதி, இன்றைக்கி இருக்கின்ற நவீன ஊடகங்கள் வசதி, போக்குவரத்து வசதியின் காரணமாக சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பொருளாதாரத்தை தேட செல்லக்கூடிய வழியினாக சில குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரணமாக சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலத்தை வரை எந்த விதமான மாற்றமும் இல்லை. சில மாற்றங்கள் புதிய கண்டுபிடிப்புகளால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே மொஹஞ்சதாரோ கரப்பா நாட்டினுடைய அந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.
சிந்து சமவெளி நாகரிகமான ஹரப்பா நாகரிகம் பற்றியும் அவர்கள் பின்பற்றிய கலாச்சாரம் பற்றி ஐயாவுடனான கலந்துரையாடல் எங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்தது. நன்றிங்க ஐயா. வணக்கம்.